உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜோயமல்லிய பக்ஷி ரெண்டு பேரும் சேர்ந்த அமர்வுல மிக முக்கியமான ஒரு நோட்டீஸை நேரடியா பாஜக அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸை பார்த்த உடனே மோடி அரசாங்கத்திற்கு பயம் வந்து விட்டது. ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு நோட்டீஸை எதுக்காக உச்சநீதிமன்றம் நமக்கு அனுப்பிச்சு, உடனே இது குறித்து சில நடவடிக்கையும் ரெகுலேஷனை நீங்க ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு பயந்து கிடக்குறாங்க. உச்சநீதிமன்றம் அனுப்பிச்ச நோட்டீஸ் என்ன, அந்த நோட்டீஸை பார்த்து பாஜக பயப்பட வேண்டிய தேவை என்ன? இது மட்டும் இல்லாம இந்த நோட்டீஸுக்கும் ஒயர் பத்திரிகையில வந்த ஒரு மிக முக்கியமான ஆதாரப்பூர்வமான தகவல்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. கடந்த 10 வருடமாக பாஜக என்கின்ற ஒரு கட்சி எத்தனை லட்சம் கோடியை நிதியாக வாங்கி இருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள், அது மட்டும் இல்லாம அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கார்கள், மிக டீடைலாக ஒரு கட்டுரை வெளியே வந்திருக்கு. இந்த கட்டுரைக்கும் உச்சநீதிமன்றம் அனுப்பிச்ச நோட்டீஸுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு என்ன? உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோயல் பக்ஷி இவங்க முன்னாடி ஒரு பெட்டிஷன் வருது. இந்த பெட்டிஷனை போட்டது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அட்வொகேட் அஸ்வின் குமார் உபாத்யா. அந்த பெட்டிஷன்ல குறிப்பாக என்ன இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அரசியல் கட்சிகள்ல 90% கட்சிகள், அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 90% கட்சிகள் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றக்கூடிய வேலைகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய கரப்ஷன் நடக்குது. நிறைய அரசியல் கட்சிகளுக்கு பல்லாயிரம் கோடி சொத்தும் பணமும் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு இது மாதிரி சின்ன கட்சிகளை பயன்படுத்தி எக்கச்சக்கமாக கருப்பு பணங்கள் இங்க வந்து வெள்ளப்பணமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய கரப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுக்கிறார். அந்த பெட்டிஷன் கொடுக்கும்போது இன்னொரு விஷயத்தை அவர் சொல்றார். இது மாதிரி வரக்கூடிய ஃபண்டா இருக்கட்டும், இல்ல கட்சியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இல்ல கட்சியினுடைய ரெகுலேஷனா இருக்கட்டும், இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். இதுக்கு ஒரு தனி சட்டம் வரணும், இதுக்கு தனி ப்ரொசீஜர் வரணும் அப்படின்னு தான் ஒரு பெட்டிஷன்ல குறிப்பிடுறார். இந்த பெட்டிஷனை படிச்ச மூத்த நீதிபதிகள் இது குறித்து ஒரு நோட்டீஸை நேரடியாக மோடி அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க. இந்த நோட்டீஸ் போறதுக்கும் மோடி அரசாங்கம் பயப்படுறதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். அதுல சில முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பெட்டிஷன் கொடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது அப்படின்னா, கடந்த ஜூலை 13ஆம் தேதி இந்தியன் சோசியல் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம யுவ பாரத் ஆத்ம நிர்பார்தல் அப்படின்னு ஒரு கட்சி. இது மாதிரி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட் கட்சிகள்னு சொல்லுவாங்க. அவங்க பெருசா இயங்கவே மாட்டாங்க. அவங்க மேல ஒரு இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்திருக்கு. அதுல 500 கோடி ரூபாய் மாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 12, 2025 இன்னொரு கட்சி நேஷனல் சர்வ சமாஜ் பார்ட்டி, இந்த கட்சி மேலேயும் ஒரு இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்திருக்கு. அங்க 271 கோடி மாட்டிருக்கு. ஸோ லெட்டர் பேட் கட்சிகள்கிட்டயே 200 கோடி, 300 கோடி, 500 கோடி வரைக்கும் இருக்கும். இவங்க தேர்தலில் நிற்கிறது கிடையாது. இப்போ இவங்க என்னதான் பண்றாங்க? இவங்க வேற ஒரு கட்சிகளுக்கு பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குறாங்களா? இந்த கட்சிகளுடைய வேலை என்னவா இருக்கு? என்ன ஸ்ட்ரக்சர்ல பணம் வசூல் பண்றாங்க? அப்ப ஏதோ ஒரு மிகப்பெரிய கருப்பு பணம் வெள்ளப்பணமாக தேர்தலில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இதைத்தான் விசாரிக்க சொல்லி பெட்டிஷன்ல அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே லா கமிஷன் ஆஃப் இந்தியா, குறிப்பாக ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டியா இருக்கட்டும், இல்ல ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலம் ஐயாவா இருக்கட்டும், இவங்க தலைமையில ஏற்கனவே லா கமிஷன் போடப்பட்டிருக்கு. நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் சில விசாரணைகள் நடத்தப்படணும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாம 2011 ஒரு பில்லுக்கான டிராஃப்ட் ஃப்ரேம் பண்ணாங்க. தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலேஷன் ஆஃப் அஃபேர்ஸ் பில். இந்த பில் வந்து ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலையா தளபதியில லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், ஜேர்னலிஸ்ட், சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல 29A பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல யாராவது கட்சி பணம் வாங்கினா யாருகிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிறது குறித்து வெளியிடணும். இது ஒரு முறையாக இருந்துச்சு. ஆனா இந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2018 தேர்தல் பத்திரம் அப்படின்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து அதனூடாக கார்பரேட் கம்பெனிகள்ட்ட இருந்து பல்லாயிரம் கோடி பணம் வாங்கினாங்க, 12,000 கோடி பணம் வாங்கினாங்க. இது ஒரு தனி கதை. ஸோ இந்த பணத்தை எப்படி எல்லாம் வசூல் பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து உச்சநீதிமன்றத்தில் விவாதம் வந்து சந்திரசூட் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தேர்தல் பத்திரங்கள் இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அதை தடுத்தார். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, சின்ன சின்ன கட்சிகள் பணம் வாங்குது, இதை ரெகுலேட் பண்ணணும், இதுக்கான சட்டம் வேணும், இதை முறைப்படுத்தணும் அப்படின்னு ஏற்கனவே பல முறை பல காலமாக ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இப்போ டைரக்டா ஒரு நோட்டீஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மூத்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் ஜோயமல் பக்ஷியும் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் மோடி அரசாங்கம் ஏன் பயப்படுது, பாஜக ஏன் பயப்படுது அப்படின்னா, அவங்களுடைய வரவு செலவு கணக்கு எடுத்து பார்க்குறாங்க. 2014 2024 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 14,663 கோடி ரூபாய் நிதியாக பெறப்பட்டிருக்குது. யாரு? பாஜகங்கிற ஒரு தனி கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய 8 கட்சிகளில் அதிகமாக பணம் வச்சிருக்கக்கூடிய, பணத்தை வசூல் பண்ணக்கூடிய கட்சி இந்த பாஜக தான். 14,663 கோடி பெரும்பாலும் கார்பரேட் கம்பெனிகள் இருந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இது தேர்தல் பத்திரமே இல்லாத கணக்கு. தேர்தல் பத்திரத்தை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அது ஒரு 12,000 கோடி, அது தனி கணக்கு. ஒட்டுமொத்தமாக அவங்க கணக்கில் காமிச்சிருக்கிறது 14,000 கோடி.
சரி, கணக்கில் காமிச்சிருக்கு 14,000 கோடி தான் கணக்கில் காமிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? நோட்டீஸ் அனுப்புனா ஒரு புது ரெகுலேஷனை கொண்டு வந்தா, ரூல்ஸை கொண்டு வந்தா பாஜக காமிச்சிட்டு போயிட போதே அப்படிங்கும் போது தான் ஒரு பெரிய சிக்கல் காத்திருக்கு. என்ன அப்படின்னா, பாஜக கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடிக்கு அதிகமான பணத்தை தேர்தலில் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒட்டுமொத்த கட்சிய கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான அறிக்கையை இந்த ஒயர் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒயர் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலோடும் உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸும் ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது தான் பாஜகவுக்கு சிக்கல் ஆரம்பிக்குது. நாம நினைக்கிற மாதிரி பாஜகவினுடைய சொத்து மதிப்போ பாஜக வசூல் பண்ணதோ வெறும் 16,000 கோடி மட்டும் கிடையாது. பாஜக கடந்த 2023 வருஷம் தமிழ்நாட்டில் அவங்களுடைய குறிப்பா சொல்ல போனா கிருஷ்ணகிரியில ஒரு ஆபீஸ் திறக்கிறாங்க. அந்த ஆபீஸ் திறக்கும் போது பாஜகவினுடைய தலைவர் நட்டா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம முதல்ல 694 டிஸ்ட்ரிக்ட்ல கட்சி அலுவலகத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை செஞ்சோம். ஆனா இப்ப அதை அதிகப்படுத்திட்டோம். 887 டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுடைய பார்ட்டி ஆபீஸை துவங்க போறோம் இந்தியா முழுக்க அப்படிங்கிற ஒரு வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 290 ஆபீஸ் கட்டட வேலைகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் பல ஆபீஸ்களுடைய கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான ஆபீஸ்களுடைய கட்டட வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாஜக கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 887 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களுடைய ஆபீஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலம் வாங்கி ஒரு மிகப்பெரிய அட்மாஸ்பியரை கட்டுறாங்க. கிருஷ்ணகிரி ஆபீஸ் குறித்து ரொம்ப தெளிவாக ஒயர் பத்திரிகை போட்டிருக்காங்க. ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய பார்க்கிங்கு, உள்ள வீடியோ கான்ஃபரன்சிங் ஹாலு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு வார் ரூம் செட்டப்புக்கான ஒரு மாடர்ன் டெக்னாலஜி கொண்ட ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் ரூம்ஸ், இது மாதிரி ஹைலி அட்வான்ஸ்டான ஒரு ஆஃபீஸை கட்டுறாங்க. ஒரு ஐடி கம்பெனி மாதிரி அவங்க கட்டுறாங்க. மினிமமாக குறைஞ்சபட்சம் இதனுடைய செலவு, அதாவது இந்த நிலத்தை வாங்குறது, கட்டடம் கட்டுறது, பில்டிங்கு, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 கோடியாவது செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ். இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான ஆஃபீஸ் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மினிமம் 5 கோடி டு 10 கோடிக்குள்ள போட்டால் எத்தனை ஆயிரம் கோடி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மட்டும்தான். இது இல்லாம 2018 வருஷம் அமித்ஷா ரொம்ப பெருமையாக டெல்லியில பாஜகவினுடைய புதிய அலுவலகத்தை திறந்தார். 1,70,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸோட பேர் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யா மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் டெல்லியில திறந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி மதிப்பில் இந்த அலுவலகம் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரி, இது இல்லாம மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாநில அலுவலகத்தை கட்டும் போது 100 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் பல மூலைகள்ல பல மாநிலங்கள்ல, அது அஸ்ஸாமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மேகாலயாவா இருக்கட்டும், பல மாநிலங்கள்ல மாநில பாஜக அலுவலகத்தை அவங்க திறக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 25 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்குமான மதிப்புள்ள ஒரு இடம். லேண்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் லேண்டு, அப்புறம் பில்டிங்கு, உள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு 300 பேர் 500 பேர் உட்கார்ந்து கான்ஃபரன்ஸ் நடத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இத்தனை சொத்து டெல்லியில ஒரு 1000 கோடிக்கு ஒரு இந்தியாவுக்கான ஒரு தலைமை அலுவலகத்தை கட்டிட்டு பெருமையா அமித்ஷா சொல்றார், உலகத்திலேயே மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டடம் இதுதான் அப்படின்னு பெருமையா சொல்ற அளவுக்கு பெரிய கட்டடம் 1000 கோடி. அப்போ ஒன்று இந்தியாவுக்கான ஒரு ஒற்றை கட்டடம், இன்னொன்று எல்லா மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கட்டடம், அது இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கட்டடம், இது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ள அவங்க இருக்கக்கூடிய தாலுகாவுக்கான பாஜகவினுடைய அலுவலகங்கள் எத்தனாயிரம் கோடி. அப்போ ஒயர் பத்திரிகை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ரொம்ப 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 மினிமம் கால்குலேட் பண்ணா கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு 2 கோடி 3 கோடி செலவு பண்ணியிருந்தா கூட ஒட்டுமொத்தமான டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு கிட்டத்தட்ட 2661 கோடி செலவு பண்ணியிருக்கணும். அது இல்லாத மற்ற பில்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு 900 கோடி மினிமமா வச்சு அவங்க கால்குலேட் பண்ணி அசஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஒயர் பத்திரிகை. இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வசூல் பண்ணதே 14,000 கோடி தான் 10 வருஷம்னு சொன்னீங்க. ஆனா உங்க பில்டிங் கட்டுறதுக்கு மட்டுமே நீங்க 4,000 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கிறீங்களே. அப்ப இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் நடத்தியிருக்கிறீங்க. பாஜக எல்லா தேர்தலும் நின்றுருக்கு. இந்தியாவில் இது வரைக்கும் 3 லோக்சபா தேர்தல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி ஒரு 3 முறை சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்கும், 2 அல்லது 3 முறை. இதுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணீங்க, எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணீங்க, இது குறித்தும் சில அறிக்கைகள் வெளியே வந்திருக்கு. சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடிஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு ஒட்டுமொத்தமாக ஆய்வு பண்ணி சில தகவல்கள் வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 2024 தேர்தலை ஒட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 1,35,000 கோடி செலவு பண்ணப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்தியா முழுவதும் தேர்தலுக்காக செலவு பண்ண தொகை 1,35,000 கோடி. இதுல கிட்டத்தட்ட 45% பாஜக மட்டுமே செலவு பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ 1,35,000 கோடியில நீங்க 45% அப்படின்னா எவ்வளவு நீங்க பாத்துங்க. அதாவது இதே செலவு 2019 60,000 கோடி,
எப்போ 2019 எலெக்ஷன், 2024 இது 1,35,000 கோடி, ஏறத்தாழ 45% முழுக்க வந்து யாரு செலவு பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு கட்சி பாஜகங்கிற கட்சி மட்டும் செலவு பண்ணிருக்கு. இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் எலெக்ஷன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 4123 ஸ்டேட் எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. இந்தியா முழுக்க 4123 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. குறைஞ்சபட்சம் இந்தியாவில் இந்த 4123ல ஒரு 2500 3000 தொகுதிகளாவது டைரக்டா பாஜகவினுடைய கேண்டிடேட் நின்றிருந்தா கூட எவ்வளவு, ஒரு ஆளுக்கு 2 கோடியிலிருந்து 3 கோடி செலவு பண்ணியிருந்தா எத்தனாயிரம் கோடி, இதையும் இந்த அமைப்பு கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக மாநில தேர்தலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16,492 கோடி ரூபாய் இந்த பாஜகவால் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்சபா எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 54,000 கோடியிலிருந்து 87,750 கோடி வரைக்கும் பாஜகவால் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க, அபிஷியல் டேட்டால 14,000 கோடி தான் வசூல் பண்ணிருக்கிற ஃபண்டா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தீங்க. நீங்க செலவு பண்ணதெல்லாம் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கே. இந்த அசஸ்மெண்ட் டேட்டா, இந்த அமைப்பினுடைய அறிக்கையின்படி இந்த பணம் எப்படி வந்துச்சு? ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு புரியும், உச்சநீதிமன்றம் அனுப்பிச்ச நோட்டீஸை பார்த்த உடனேயே நம்ம அடிமடியிலே கை வைக்க போதா உச்சநீதிமன்றம் அப்படின்னு பயந்துட்டு அந்த நோட்டீஸை தூக்கி ஓரமாக வச்சு அமைதியாக உட்கார்ந்துருக்கு பாஜக அரசாங்கம். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஏடிஆருங்கிற ஒரு அமைப்பு ஏற்கனவே வந்து சில ஆய்வுகளை பண்ணி சில தகவல்கள் வெளியிட்டாங்க. 2014க்கு பிறகு 182 எம்எல்ஏஸ் வந்து மற்ற கட்சியிலேருந்து பாஜகக்குள்ள வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேர்னலிஸ்ட் சுரேந்தர் சௌத்ரி வந்து ஒரு பெரிய ஆய்வு பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட 444 எம்எல்ஏஸ் வந்து 2024 மார்ச்சோட பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சியிலிருந்து பாஜகக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன விஷயம், மற்ற கட்சியிலிருந்து பாஜக போகிறது என்ன பிரச்சனை? இது சாதாரணமாக நடக்கல. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சொன்னார், அதே மாதிரி டெல்லியினுடைய முதலமைச்சர் சொன்னாங்க, கோவாவினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவர் பாஜக சாமியார்கள் அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏவை விலைக்கு வாங்குறதுக்காக தலைக்கு 50 கோடி கொடுத்து பேரம் பேசின வீடியோவை வெளியிட்டார். ஸோ அப்போ இத்தனை எம்எல்ஏ, 400க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கட்சி தலைவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோடி 30 கோடி 20 கோடி கொடுத்து மற்ற கட்சியிலிருந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடி இந்த எம்எல்ஏ எம்பிக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது எந்த கணக்கில் வரப்போகிறது? இந்த தகவல் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கூட ஏற்படுத்தலாம். சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிஆர்எஸ் கட்சியை சார்ந்த ஆட்களுக்கு பாஜகவை சார்ந்த சாமியார்கள் 50 கோடி ரூபாய் தலைக்கு கொடுக்கிற ஒரு பேரம் பேசின வீடியோ வெளியே வந்துருச்சு. ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வச்சு பேசின அந்த வீடியோ வெளியே வந்து பரபரப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. சிபிஐ வழக்கே போட்டிருக்கு. அப்போ இத்தனை பேர்த்த மற்ற கட்சியிலிருந்து பாஜகக்குள்ள கொண்டு வந்ததில் பல்லாயிரம் கோடி. இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் 1 லட்சம் கோடிக்கு அதிகமான நிதி பாஜகவால் கடந்த 10 ஆண்டுகளில் தங்களுடைய கட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் தேர்தலுக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த நோட்டீஸை உச்சநீதிமன்றம் இன்னும் அழுத்தம் கொடுத்தா முதல்ல மாட்ட போறது பாஜக தான். இதுக்கெல்லாம் கணக்கு விளக்கெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா பாஜக வசமாக சிக்கும். நாம பொறுத்திருந்து பார்ப்போம். உச்சநீதிமன்றம் இந்த நோட்டீஸோட நிறுத்தாம அடுத்தடுத்த அழுத்தங்களை கொடுக்குறாங்களா, இல்லை இது இப்படியே கிடப்புல போடப்படுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.